பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்ப்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன் என்னருளால் உய்ந்தேன் எம்பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவார் அன்றே அம்பலத்து அமுதே. பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்ப்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவேன். துயரம் நஞ்சனைய துயரம் நெஞ்சனைய துயரம், இரண்டு துயரத்திலையும் இந்த பாட்டில் அதை வச்சிருக்கிறார். எப்பவுமே பேரண்ட நாயகனை அடைய ஒட்டாமல் தடுப்பது காமம், வெகுளி, மயக்கம். இதை எல்லா அருளாளர்களும் சொல்லியிருக்கிறாங்க, விதி வகுத்தவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும்ங்கக்கூடியதுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நெறி கண்டது நம்மளது சமுதாயம். அதில் எல்லாரும் இலக்கியத்திற்கு இலக்கணம் வகுத்தார்கள், இலக்கணத்திற்கு ஏற்ப இலக்கியம் வகுத்தார்கள். ஆனால் வாழ்க்கை நெறிமுறையை எங்க பார்த்து பல் தேய்க்கணும், எங்க பார்த்து மலஜலம் கழிக்கணும், எப்படி நம்ம காலையினுடைய வாழ்க்கையை எப்படி துவங்கணும், இரவு வரை அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி அமைச்சிட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய அருளாளர்கள் இல்லை. சாதாரண ஒரு தொழிலாளி முதற்கொண்டு, ஒரு விவசாயி முதற்கொண்டு இப்படிதான் இத்தனை மணிக்கு எந்திக்கணும், சூரிய உதயமாகி இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம தூங்கக்கூடாது, சூரிய உதயத்திற்கு முன்னால் நாம் எழும்ப வேண்டும், நம்மளுடைய காலை கடன்களை எப்படி செய்ய வேண்டும், ஒரு இல்லறத்தான் எப்படி செய்ய வேண்டும், ஒரு கூலி வேலை செய்கிறவன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கடின உழைப்பாளி எப்படி இருக்க வேண்டும், லகுவான உழைப்பாளி எப்படி இருக்க வேண்டும், மன உழைப்பாளி எப்படி இருக்க வேண்டும், அறிவு சார்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், உணர்வு சார்ந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்திற்கும் ஒரு விதி வகுத்திருக்கிறாங்க. ஒருவனுடைய அறிவு சார்ந்த வாழ்க்கை முறை அப்படின்னு சொன்னா, அவனுக்கு அறிவு இருக்குது, அதை விளக்கமுறை செய்து இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவன் பண்படுத்தணும். ஒரே ஒரு குற்றத்தை பஞ்சபாண்டவர்கள் வாழ்ந்த போது நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு கொலைய ஒரு 4 பேர் செஞ்சிருக்கிறாங்க, 4 வருணத்தார் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 4 வருணத்தாருக்கும் 4 விதமான தீர்ப்பு வழங்குறாரு தர்மபுத்திரர். ஏன் ஒரே கொலை, அந்த கொலைக்கு 4 விதமான தீர்ப்பு என்ன அப்படின்னா, அந்த கூலி தொழிலாளி அவன் அறிவு அவனுக்கு வேலை செய்யாது. அவனுடைய இன்றைக்கு வருமானம் எவ்வளவு, 100 ரூபா வருமானம், 50 ரூபா வருமானம், 20 ரூபா வருமானம்னா அந்த வருமானம் தொலைந்தால் அவனது குடும்பம் பட்டினியில இருக்கும். அப்படி குடும்பம் பட்டினி இருக்கும்போது அவனுடைய குடும்பத்தாருக்காக வேண்டி அவன் உணர்ச்சி வேகமாக செயல்படுவான். அதனால அவனுடைய உணர்ச்சி வேகமான செயல்திறன் மிகவும் குழப்பமான சூழ்நிலையில் எடுக்கப்படும். அதனால அவனுக்கு குறைந்த தண்டனை தான் விதிக்க வேண்டும். ஏன்னா நாளைய உணவுக்கு அவனுக்கு வழி இல்லை. இன்றைய உணவையும் ஒருத்தன் அடித்து பிடுங்குகின்றான், அதை அபகரிக்கின்றான். அந்த உணவை வீட்டுக்கு எடுத்துட்டு போக விடாம, உணவுக்கான பொருளையோ சம்பாத்தியத்தையோ வீட்டுக்கு எடுத்துட்டு போறாம அவன் தொந்தரவு கொடுக்கறான்னு சொன்னா, அவனுக்கு வரக்கூடிய கோபத்துல எதையாவது விட்டு நமது மனைவி மக்களை காப்பாற்றணும், அதை எதை விட்டு எரிஞ்சினாலும் அந்த இதுல இருந்து அவனை அந்த தடையில இருந்து அகற்றிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணும். அதனால அவனுடைய மனோபாவம் அப்படிதான் இருக்கும். அதை விட கொஞ்சம் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள், அவர்களுடைய மனோபாவம் ஒரு லாபம் சம்பாதிப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பார்கள். வணிகர்கள், அவர்கள் அந்த வணிகர்களுடைய குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை தரம் இருக்கும். அவர்கள்ட்ட ஏற்கனவே கொஞ்சம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. நாளைய திட்டம் என்ன, திட்டமிடுதல் அவர்கள் வணிகர்கள்ட்ட எப்பவுமே திட்டமிடுதல் அதிகமா இருக்கும். அப்ப திட்டமிடுதலுக்கு தகுந்த மாதிரி இன்னும் 1 மாதமோ அல்லது 1 ஆண்டோ ஒரு 10 ஆண்டுகளோ அது அவைகளுக்கு தகுந்த ஒரு உணவுப் பொருள், வாழ்க்கை, உறைவிடம் இவைகளை அவர்கள் சேமிச்சு வச்சிருப்பாங்க. அவர்கள் ஒரு தவறு செய்தால், இந்த பொருள் இன்னைக்கு பறிக்கப்பட்டுருச்சு நம்ம கையில இருந்துன்னா, ஏற்கனவே நம்ம வீட்டுல கொஞ்சம் பொருள் இருக்கு, அந்த பொருளை வச்சு நம்ம வாழலாம். அதை விடுத்துட்டு நாம உடனே கொலை செய்தால் அல்லது உடனே அதுக்கு தண்டனை வழங்கப்பட்டால் அது மிகப்பெரிய தவறு. அதனால இந்த ஏழை குடியானவனுக்கு கொடுக்கிற தண்டனையை விட அந்த வணிகனுக்கு கொடுக்கிற தண்டனை கொஞ்சம் அதிகபட்ச தண்டனையாக கொடுக்க வேண்டும். அதை விட மேலானவன் போர்க்கலை பயிற்சியில் வல்லவனாக இருக்கக்கூடியவன், அவன் ஒரு தவறு செய்தால், இது யுத்தகலம் இல்ல, உடனே குற்றம் கண்ட உடனே கடிஞ்சு போறதுக்கு, இல்லறதம் வகிக்கிறவன் இல்லறத்துல இருந்து கொண்டே யுத்தகலத்துக்குண்டான பயிற்சியை இல்லறத்துக்குண்டான பயிற்சியாக அதை கொண்டுட்டு வரக்கூடாது. அதுக்கு தனி பயிற்சி முயற்சி வேணும், இதுக்கு தனி பயிற்சி முயற்சி வேணும். நீ இந்த யுத்தகலத்துல உண்டான பயிற்சியை, நான் ஒரு வீரன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா, நீ உன்னுடைய வாழ்க்கை முறையை வீரத்துக்கு மட்டுமே நீ பயன்படுத்தியிருக்கணும். வீரத்திற்கும் இல்லறத்திற்கும் பயன்படுத்தினால் அந்த வாழ்க்கை முறையில் இல்லறம் சார்ந்த ஒரு குலைவு, ஒரு பணிவு, ஒரு அமைதி இவை இருக்கணும். வீரம் சார்ந்ததுக்கு அது அகத்துறையாக இருக்க வேண்டும், இது புறத்துறையாக இருக்க வேண்டும். இரண்டும் கட்டானாக வாழ்ந்தால் அது தவறு. அதனால அவனுக்கு தண்டனை இவனை வணிகனை விட அதிகமான தண்டனை கொடுக்கணும்.
அறிவு சார்ந்து ஒருவன் வேலை செய்கின்றான், அவனுடைய பகுத்தறிவு வெகு விழிப்புணர்வோடு இருக்கிறது, அவன் மேட்டுக்குடியில் பிறந்துள்ளான் அப்படின்னு சொன்னா, இந்த தவறை செய்தால் இந்த குடும்பம் எவ்வளவு தண்டனைக்குள்ளாகும், நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, அறிவு சார்ந்து எடுக்க வேண்டும். நான் இன்னைக்கு அவனை தண்டிச்சிறேன் அப்படின்னு சொன்னா இந்த தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டவனுடைய குடும்பம் என்னாகும், அவன் வீட்டுல நியாயம் எப்படி பராமரிக்கப்படும், அவனுடைய உற்றார் உறவினர் எந்த வகையில் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கறதெல்லாம் அவன் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்க தவறி அவனும் சாதாரண குடிமகன் மாதிரி அவன் ஒரு இது எடுத்தா அதிகபட்ச தண்டனைக்கு ஆளாகக்கூடியவன் அந்த அறிவு சார்ந்தவன் தான். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியதி. ஏன்னா ஒரே தவறை 4 பேர் 4 விதமான குலத்தில் சேர்ந்தவர்கள் செஞ்சிருந்தாலும் 4 விதமான தண்டனைகள் வழங்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது தர்மர் இந்த நியாயத்தை சொல்வதாக வரலாறு. அப்ப நம்ம தண்டனைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து தண்டனை வழங்கும் போது அந்த தண்டனை கூட அவர்களுடைய மரபணு வழிப்படி, அவர்கள் வாழ்க்கை முறைப்படி, அவர்கள் எந்த வகையில் வாழ்க்கையை செலுத்துகின்றார்கள், அவர்களுடைய மனதின் அடிப்படை என்ன, அறிவின் அடிப்படை என்ன, தொழிலின் அடிப்படை என்னன்னு அதை ஆராய்ந்துதான் அவர்களுக்கு தண்டனையே கொடுக்கின்றார்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது, ஆனா காமம் அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும், பிறந்த உயிர்கள் அனைத்துக்கும், அது செடி கொடிகளா இருந்தாலும் அவங்க மகரந்த சேர்க்கை மூலமாக தன்னுடைய இனவிருத்தியை பெருக்கிக் கொள்கின்றார்கள். காமம்ங்கிறது அவங்க அந்த உணர்வை செடி கொடிகள் அனுபவிக்கவில்லையே தவிர காலத்திற்கு தகுந்த மாதிரி அவைகளும் தன்னுடைய மகரந்த சேர்க்கை மூலமாக தன்னுடைய இனவிருத்தியை செய்கின்றார்கள். விலங்கினங்கள் அனைத்தும், பறவை எதுவும் மீதமில்லாமல் புழு பூச்சி அனைத்து உயிர்களும் இனவிருத்திக்கு காமத்தை பயன்படுத்துகின்றது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அனுபவ நிலைகள் அந்த காமத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆனா மனிதன் மட்டும், மற்ற விலங்கினங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது பருவநிலைகள் மாறும்போது மட்டுமே அவைகள் அந்த காம உணர்வுக்கு ஆட்படுகின்றன, அடிமையாகின்றன. ஒரு மாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பெண் மாடு ஏற்கனவே கருவுற்று இருந்ததுன்னா ஒரு ஆண் மாடு அது பக்கத்துல போகாது. விலங்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம், ஆனா விலங்கினுடைய வாழ்க்கை முறை மிக செம்மையான வாழ்க்கை முறை. 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்கு ஒரு முறைதான் நாய் தன்னுடைய இனத்தோடு சேரும். பசு ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது இனத்தோடு சேரும். அது ஒரு இனம் தன்னுடைய இணையை தேடி அலையும் போது அது கட்டுப்பாடு இல்லாமல் அது தேடி அலைவதில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் யானையும் சிங்கமும் தன்னுடைய இணையை தேடும். அப்ப கட்டுப்பாடு இல்லாமல் எல்லா அறிவுகளையும் கொண்டு பகுத்தறிவு மூலமாக நான் வாழ்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு கட்டுப்பாடு இல்லாத வாழ்கின்ற ஒரே இனம் ஒன்றுனா அது மனித இனம்தான். விலங்கியல் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அறிஞர் அவர் பண்ணியிருக்கிறாரு, விலங்குகளிலேயே கொடிய விலங்கு ஒன்று உண்டுனால் அது மனிதன் தான் அந்த கொடிய விலங்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இப்ப நம்ம காலத்துல வாழ்ந்தவர் தான் இப்ப சமீபமா இறந்தார். அப்ப விலங்குகளே கொடிய விலங்கு மனிதன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகள் மூலமாக பதவி மோகத்துக்காக வேண்டி ஒருவன் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அநேக குற்றங்கள் செய்கின்றான். தான் விரும்பிய பெண்ணை அடைவதற்காக வேண்டி அநேக குற்றங்கள் செய்கின்றான். தான் விரும்பிய வண்ணம் ஒரு மண் மேல் ஆசை கொண்டு வீடு, நமக்கு சொத்து வேண்டும் என்பதற்காக வேண்டி அநேக குற்றங்கள் செய்கின்றான். அப்போ ஒரு மனிதன் குற்றம் செய்வதற்கு காரணம் மண், பெண், பொன் இவைகள் தான். இந்த மோகத்தை துறந்தானாலே ஒரு மனிதன் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை முறையை வாழலாம். அதனால நான் இயல்பாக வாழ வேண்டும், நான் பேரண்ட நாயகனை அடைய வேண்டும், இந்த வழிமுறைகள் துறைகள் எல்லாத்தையும் கடந்துட்டேன். இந்த இறைவனை அடையக்கூடிய இந்த பயிற்சியும் இந்த முயற்சியும் இறைவனால் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர கற்று அறிந்து கொடுக்கப்படக்கூடியதில்லை. கல்வியினால் பெறக்கூடியதல்ல இறை உணர்வு, அறிவினால் பெறக்கூடியதல்ல இறை உணர்வு. இறை உணர்வு என்பது தானே நம்மை வலிய ஆட்கொள்ளக்கூடியது. அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய இதை சொல்றாரு. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடணும். கற்று அறியக்கூடியது கலைஞானம் அல்ல, அது இறைவனாக பார்த்து வாக்கும் வனமும் வடிவும் இல்லாத ஒன்று வந்து இணைத்தாக்கும். அது உள்ளும் கிடையாது, புறம்பும் கிடையாது, வெளியும் கிடையாது, உள்ளேயும் கிடையாது. அது மிக பவித்திரமான ஒன்று. அது நம்மை தாக்கும், என்னை தன்வசமே ஆக்கும். அது இயல்பாக அது நம்மை தாக்கி தன்வசமாக ஆக்கி கொள்ளக்கூடிய மிக பெரும் கருணையை அது செய்கின்றது. அப்போ நாம நினைச்சு இந்த அருள் அனுபவத்தை பெற முடியாதுங்கிறதுனாலதான் கற்று அறியேன். நான் இறை அனுபவம் கற்று கல்வினாலேயோ அறிவினாலேயோ பெறக்கூடியதல்ல. அது உணர்வு பூர்வமாக
பேரண்ட நாயகன் என்னை வலிந்து ஆட்கொண்டு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அனுபவம்னு போன பாடல்ல பதிவு செஞ்சார். அப்ப இந்த பாடல்ல நான் அந்த கற்று அறியாவிடனும் எனக்கு பேரண்ட நாயகன் அருட்கருணை பண்ணினால் மீண்டும் நான் அதை விட்டு நகண்டதற்கு என்ன காரணம் அப்படின்னு பல வகையில ஆராய்ச்சி பண்றாரு. ஒருவேளை காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட பிறவி நோய் கெடும்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அதனுடைய தொடர்ச்சியாக ஏதோ ஒன்றை என்னுள் வைத்து கொண்டிருக்கின்றனோ எனும் அச்ச உணர்வு வந்ததனால் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன். நான் நடுங்குகின்றேன். எதற்கு நடுங்குகின்றேன்? காமத்திற்கு நடுங்குகின்றேன். ஏன்னா காமம், வெகுளி, மயக்கம் இவை கடிந்து ஏமம் பிறந்திருந்தேனுக்கு எரிமணி. அதாவது நான் உள்ளொளியாக உயிரொளியாக நான் என்னுடைய வாழ்வை உனக்கே அர்ப்பணம் பண்ண வேண்டும். ஏன்னா உன்னோடு சேர்ந்து இருந்தேன் நான் ஒரு காலத்தில். இப்போ உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காமம், வெகுளி, மயக்கம் இவை கடைந்து ஏமம் பிறந்திருந்தேனுக்கு நான் இப்போது இன்னும் ஏதோ விடுபட்டு போன ஒரு குறையை, ஒரு அருள் அனுபவத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஏமம் பிறந்திருந்தேனுக்கு எரிமணி ஓம் எனும் ஓசையின் உள்ளே உறைவதோர். ஓம்கக்கூடிய பிரணவத்துணியை நாம் உள்ளொளியாக நாம் எந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டுமோ அது பிராணாயாமத்தோடு சார்ந்து சபிக்க வேண்டும் அப்படிங்கக்கூடியதை இறைவன் என்னுள் நின்று உணர்த்தினான். ஓம் எனும் ஓசையின் உள்ளே உறைவதோர் தாமம் அதனை தலைப்பட்ட. தாமம்னா கயிறுன்னு ஒண்ணு, மாலைன்னு ஒண்ணு, அப்புறம் உள்ளொளின்னு ஒண்ணு, பிரகாசம்னு ஒண்ணு, பந்தம்னு ஒண்ணு, இப்படி நிறைய தாமத்திற்கு பேர் இருக்கு. தாமம் என்னுள் நின்றவார், அதாவது எனக்குள்ள உள்ளொளியாக இறைவன் இருந்ததனால் ஓம் எனும் ஓசையின் உள்ளே உறைவதோர் தாமம் அதனை தலைப்பட்டவார் என்று. அந்த உள்ளொளியை தலைப்பட்ட போது காமம், வெகுளி, மயக்கம் இவை கடிந்து போனது எனக்கு அப்படிங்கிறார். இப்ப எனக்கு உள்ளொளியாக இறைவனே ஆட்கொண்டான். நான் இவ்வளவு நேரமும் ஒரு பெரிய இருமாப்பில் செம்மாப்பில் இருந்தேனே. அப்ப என்னை விட்டு இறை அனுபவம் பெயர்ந்ததற்கு ஒருவேளை பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன். ஒருவேளை எங்கோ எனக்குள் ஒளிந்திருந்த காமம் தலை தூக்கி விட்டதோ, அதுதான் என்னை நஞ்சாய துயர் கூற, நெஞ்சாய துயர் கூற. அந்த துயரம் நஞ்சிற்கு சமமாக உயிரை பிழிந்து வாட்டுகின்றது. நெஞ்சத்தில் அந்த துயரம் பதிந்திருந்து என்னை உயிர்கொலை செய்கின்றது. அப்படி ஒரு துயரத்திற்கு ஆட்பட்டதற்கு என்ன காரணம்? காமம், வெகுளி, மயக்கம் காரணமானால் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் அகப்பட்டு பெண்கள் வயம் நான் அகப்பட்டு கொண்டு இந்த தொல்லைக்கு நான் மாட்டிக்கொண்டேனோ என்று அவர் சிந்திக்கிறார். அப்போ நின் அருளால் உய்ந்தேன் என் பெருமானே. நான் ஏற்கனவே உன் பெருந்துறையில உன்னுடைய அருள் அனுபவம் பெற்றேன். பெருந்துரை அனுபவம் எனக்கு என்பாலே பிறப்பு அறுத்தது. என்னுடைய பிறவியை வேறறுக்க வல்லது. என்னை என்றும் இருப்பதான நிலை அனுபவத்திற்கு, நிறை அனுபவத்திற்கு இட்டு செல்ல வல்லது. அப்படி என்பாலே பிறப்பறுக்க வல்ல அந்த அனுபவத்தை பெற்ற பிறகு காமம் எனக்குள் இருந்ததா அப்படின்னு அவர் நினைச்சு பாக்குறாரு. நின் அருளால் உய்ந்தேன். நானா உய்ந்தேனோ, என்னுடைய முயற்சி பலனளித்தது என்றோ நான் நினைக்கவில்லை. நீ என்னை ஆட்படுத்தினாய், நான் உனக்கு ஆட்பட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இடையில் இந்த மாதிரி நஞ்சாய துயர் வந்ததற்கு என்ன காரணம்? உய்ந்தேன் நாயன், நீ என்னை ஆட்கொண்டதனால் நான் உய்வடைந்தேன். அப்படிதான் நான் நினைக்கின்றேன். உய்ந்தேன் என் பெருமானே, நான் நின் அருளால் உய்ந்தேன் என் பெருமானே. உடையானே, நின் அருளால் நான் உய்ந்தேன் என் பெருமானே. நீதான் எனது உடையவன். நான் உனக்கு ஆட்பட்டு நான் உய்திக்கு நெறியானேன். அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாரன்றே அம்பலத்து அமுதே. நீ என்னை ஏற்கனவே ஆண்டு கொண்டோம். அம்பலத்து நிறை அனுபவம் என்னன்னு காட்டி கொடுத்தா, இப்போது என்னை விட்டு பிரிந்திருப்பதற்கு என்ன காரணம்? அம்பலத்து அமுது. நான் என்னுடைய உடல் கடந்த பயணத்தின் மூலமாக அமுதத்தை எனக்குள் கொண்டு வர செய்யக்கூடிய திருக்கருணையை நின் அருளால் உய்ந்தேன். அந்த திருக்கருணையை நின் அருள்தான் தர முடியும். வேற நான் கற்று அறிந்து கலைஞானத்தால் பெற முடியாது. கல்வியினாலும் பெற முடியாது, அறிவினாலும் பெற முடியாது, கலைஞானத்தினாலும் பெற முடியாது. இவை கடந்த ஒரு ஞானம் உன்னுடைய ஞானம். அது நின் அருளால் கிடைத்தது. நான் உய்தி பெற்றேன் என்று நினைக்கும் போது இப்போது நஞ்சாய துயர் எனக்கு வந்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு பார்க்கிறாரு. உய்ந்தேன் என் பெருமானே, உடையானே, அடியேனே, அஞ்சேல் என்று ஆண்டவார் என்றே. நீதான் எனக்கு சொன்ன மரணம், பயம் என்று இவை இரண்டின் அச்சம் தீர்த்த கருணை கடவுள். நீ அஞ்சேல்னு சொல்லி அபயம் அளித்தாய். அந்த அபயம் அளித்ததுனால மயல் மாண்டது, மற்றுள்ள வாசகம் மாண்டது, அவனியின் மீது மயல் மாண்டதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
அப்ப அயலும் மாளல அவனியின் மீது மயலும் மாளலை கடைக்கண்ணார் கடைக்கண்ணார்தம் அவர்கள் பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் நான் இடர்படுவதற்கு என்ன காரணம்? நான் உயிர்ந்தேன் என்று இருமாப்பில் இருந்தேன். நீ என்னை ஆட்கொண்ட போது என்னுடைய செயல் மாண்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னுடைய நெஞ்சத்திற்குள் இப்படி ஒரு சிந்தனை வருவதற்கு என்னுடைய செயல்பட்டதா, என்னுடைய எண்ணம் செயல்பட்டதா? அப்ப சமர்ப்பணம்ங்கிறது நாம் எண்ணமே செயல்படாமல் எண்ணுகின்றேன் எண்ணமெல்லாம் தருகின்றான். அவன் எண்ணமெல்லாம் தாரா, நான் எண்ணுதல். அப்ப எண்ணம் எனக்கு எந்த எண்ணத்தை அவன் தர வேண்டும்? நான் அவனை பற்றியே சிந்தித்து அவனுடைய அடியை பற்றியே நினைந்து அவன் தந்த அந்த அருள் அனுபவத்தை பற்றியே நான் நினைந்து கொண்டிருந்தால் நான் உய்திக்கான வழியை தேர்ந்து கொண்டேன். அதனால இந்த துயரிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் அந்த எண்ணத்திலேயே இறைவன் என்னை ஆட்கொண்ட போது அந்த தொட்டே இருமின் துரியத்தை என்று நான் அந்த அருள் அனுபவத்திலேயே நான் நிலைத்து நிற்க வேண்டும். பேரண்ட நாயகன் மேற்கூரையில் தங்கியிருந்த அந்த நிலையிலேயே நான் இருக்க வேண்டும். அந்த நிலையை எனக்கு தர வேண்டும்னு வேண்டிக்கிறார்.